அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 47 பேருமே தனக்கு ஆதரவானவர்கள், அவங்க வந்து எதிர்த்து தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உடனடியா வந்து இவங்க ஒரு ஃபேக்ஷன் வந்து இல்ல நாங்க வந்து அது ஆதரவு தெரிவிக்கிறோம் இது அப்படின்றாங்க. இது ஒரு பெரிய சிக்கல். அவர் சொல்லிட்டார் வார்த்தையா. ஆனா இது அதுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எஸ்பி வேலுமணி எடுத்து பேசியிருக்காரு. அது கூட பேச்சோட போகுது. வாக்கெடுப்பிலும் அது எதிரொலித்திருக்கு. அதுதான் விஷயமே. வாக்கெடுப்பில் அதாவது எடப்பாடி பழனிசாமி யாரை கொறடா என்று சொன்னாரோ, அவர் கொறடா என்று சபாநாயகர் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை இருக்கிறதுனால, கொறடா உத்தரவை மீறி அவர்கள் இன்னாருக்கு வாக்களித்தார், உத்தரவை மீறி செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லாமல் போச்சு. இந்த கழுவுற தண்ணியில் நழுவுற மீன் மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த கொறடா இது 2 தரப்பில் நான் சொல்கிறேன். எடப்பாடி சொல்லியிருக்கிறார் இவர் தான் கொறடா அப்படின்னு, அதையும் சபாநாயகர் ஏற்றுக்கிட்டு அறிவிக்கலை. எஸ்பி வேலுமணி தரப்பினரும் இவங்க தான் கொறடான்னு சொல்லியிருக்காங்க. விஜயபாஸ்கர்னு நினைக்கிறேன், கரெக்ட். அவரையும் இதுதான் கொறடா அப்படின்ற இதையும் அவர் ஒத்துக்கலை. ஸோ இது டிஸ்குவாலிஃபிகேஷன்லேயே வராமல் வெளியில் போயிடுச்சு. அந்த லைட் வெளிச்சத்துக்கு மேலே வெளியில் போனோடனே உருவமே தெரியாதுல்ல, அந்த மாதிரி அதுலேருந்து வெளியில் போயிடுச்சு. இதோடு நின்றுடாது, இதோடு நிற்காது. எதிர்கால செயல்பாடுகளில் இன்னும் எத்தனை வாக்கெடுப்புகள் சபையில் வருமோ அப்போது தான் இது முழுமையாக வெளிப்படும்.